கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறதான வசனம் லூக்கா 9ஆம் அதிகாரத்தின் முதல் வசனமும் 2வது வசனம். லூக்கா 9ஆம் அதிகாரத்தின் 1-2 வசனங்கள். அவர் தம்முடைய 12 சீசரையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார் என்று வாசிக்கிறோம். அற்புதத்தையும் அடையாளங்களையும் செய்து கொண்டிருந்த இயேசு ஜனங்களின் வியாதிகளை குணமாக்கினார். அதே வல்லமையை சீசர்களுக்கு பொழுது கொடுக்கிறார். அந்த வல்லமை பெற்றுக்கொண்டதான சீசர்கள் 6ஆம் வசனத்தில் பார்ப்பீர்கள் என்றால், அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் திரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளை குணமாக்கினார் என்று வாசிக்கிறோம். இவர்கள் தேவனுடைய வல்லமை பெற்றவர்களாய் அவர் சொன்ன வார்த்தையின்படி கிராமங்கள் தோறும் போய் எல்லா பிணியாளிகளையும் சுத்தமாக்கி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார்கள். இயேசுவை போல் அவர்களும் அற்புதங்களை அடையாளம் செய்தார்கள். ஆனால் இப்பொழுது சாயங்காலமாகிற போது ஒரு காரியம் நடக்கிறது பாருங்க. சீசர்கள் இயேசுவிடத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறார்கள். இயேசுவே, நாம் இருக்கிற இடம் வனாந்தரமான இடமாக இருக்கிறது, அதாவது காட்டு பகுதியாக இருக்கிறது. அவர்கள் சாப்பிட ஏதாவது வாங்கி கொள்ளும்படியாய் ஜனங்களை அனுப்பி விடுவோம் என்று இயேசுவிட சொல்கிறார்கள். இந்த ஜனங்கள் உம்முடைய உபதேசத்தை கேட்டு இங்கே தங்கிவிட்டார்கள். அவர்கள் சாப்பிட எதுவும் வாங்கி கொள்ளும்படியாய் அவர்களை அனுப்பி விடுவோம் என்று சொல்கிறார்கள் இந்த சீசர்கள். அப்போ 13ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். பாருங்க, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், எங்களிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் மாத்திரம் உண்டு. இந்த ஜனங்கள் எல்லோருக்கும் போஜனம் கொடுக்க வேண்டுவதானால் நாங்கள் போய் வாங்கி கொண்டு வர வேண்டுமே என்றார்கள். பாருங்க, இதற்கு முன் 6ஆம் வசனத்திலே வாசகம், இவர்கள் இந்த சீசர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சாயங்காலமான போது இயேசுவின் உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களுக்கு போஜனம் செய்யும்படியாக எல்லோருக்கும் போஜனம் அளிக்க சொல்லும்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன் தான் இருக்கிறது, இதை வைத்து ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இயேசு என்ன செய்கிறார்? எல்லோரும் 50 பேராக உட்கார வைத்து எல்லோருக்கும் வயிறார உணவளிக்கிறார். உணவளித்து 12 கூடைகள் நிறையாகி மீதி எடுக்கிறார்கள். முதல் வசனத்தில் பார்த்தோம், தேவாதி தேவனாலே இயேசு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்தார் என்று படித்தோம். 6ஆம் வசனத்தில் இயேசு கொடுத்த வல்லமையும் அதிகாரத்தையும் கொண்டு பிணியாளிகளை இயேசுவை போல சுகமாக்கினார்கள். இயேசு கொடுத்த வல்லமையின் அதிகாரத்தால் அற்புதங்களை செய்தார்கள். அதனால் இயேசு 13ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று சொல்கிறார். ஆனால் எங்களிடம் ஏராளமான இந்த ஜனங்களை போஷிக்க போதுமான ஆகாரம் இல்லை, 5 அப்பமும் 2 மீன்கள் தான் இருக்கிறது சொல்கிறார்கள். இப்படி ஒரு அபிசுவாசமான ஒரு வார்த்தையை அங்கே உபயோகப்படுத்துகிறார்கள். இயேசுவின் வல்லமை பற்றி வியாதிஸ்தர்களெல்லாம் குணமாக்கின சீசர்களின் வல்லமை இப்பொழுது எங்கே போனது? ஏராளமான ஜனங்களை பார்த்த உடனே சீசர்களிடத்தில் ஒரு அபிசுவாசம் காணப்பட்டது. அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஜனங்கள் எல்லோருக்கும் போஜனம் கொடுக்க வேண்டியதானால் நாங்கள் போய் வாங்கி கொண்டு வர வேண்டுமே என்றார்கள். இயேசு சொன்ன வார்த்தை என்னவென்றால், நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று தான் சொன்னார், வாங்கி வர சொல்லவில்லை. ஆனால் சீசர்கள் அவிசுவாசத்தின் வார்த்தையால் அவர்கள் சொன்னார்கள், எங்களிடம் 5 அப்பமும் 2 மீன்கள் தான் உண்டு என்றார்கள். இயேசுவின் வல்லமை பெற்ற சீசர்கள், அவருடைய அதிகாரத்தால் பிணியாளிகளை குணமாக்கிய சீசர்கள், இயேசு சொன்னவுடனே அந்த 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் இயேசுவை போல ஜெபித்து எல்லாருக்கும் கொடுத்திருந்தால்
இயேசுவை போல எல்லோருக்கும் போஜனம் கொடுத்திருக்கலாம். சீசர்கள் இயேசுவின் வல்லமை அதிகாரத்தின் பெற்றவர்களாக இருந்தபோதும் அவர்களிடத்தில் காணப்பட்ட அவிசுவாசத்தினால் அவர்கள் அற்புதம் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் சீசர்களிடத்தில் தான் இயேசு ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்க சொன்னார். இவர்களால் முடியாது என்று அவர் நினைக்கவில்லை. பிணியாளிகளையெல்லாம் சுஸ்தமாக்கினவர்கள், அற்புதங்கள் அடையாளங்களை செய்தவர்கள் இதையும் செய்யலாமே என்று தீர்மானமாக சொல்றார், நீங்களே கொடுங்கள். ஆனால் அவருடைய அவிசுவாசம் அந்த ஜனங்களை பார்த்த உடனே இவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு எப்படி நாம் சாப்பாடு கொடுக்க போகிறோம் நினைத்து விட்டார்கள். பிரியமானவர்களே, அந்த சீசர்களுக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை வல்லமையும் இன்று நமக்கு இயேசு கொடுத்து இருக்கிறார். அவருடைய அதிகாரத்தையும் வல்லமையும் உடையவர்களாகிய நாம் மற்ற ஜனங்களை போஷிக்கிறவர்களாக இருக்கிறோமா? இல்லை, என்னிடம் இருப்பது மிக குறைவானது, நான் எப்படி பிறருக்கு தர முடியும் என்று கேள்வி கேட்டுக்கொண்டு அவர் நமக்கு தந்த அதிகாரத்தையும் வல்லமையும் வீணடித்து கொண்டு இருக்கிறோமா? தேவன் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு வரத்தையும் வல்லமையும் கண்டிப்பாக கொடுத்திருப்பார். அது 10 தாலந்தாக இருக்கலாம், 5 தாலந்தாக இருக்கலாம், 1 தாலந்தாக கூட இருக்கலாம். அதை நாம் எப்படி உபயோகிக்கிறோம் என்று தேவன் பார்க்கிறார். தேவனிடத்தில் நாம் பெற்ற அதிகாரத்தையும் வல்லமையும் கொண்டு அநேகரை போஷிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பு என்ற வல்லமையை எல்லோருக்கும் உதவும்படியாக நாம் காணப்பட வேண்டும். நம் வாழ்க்கையில் அவிசுவாசம் காணப்படுமாயின் நாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தின் வல்லமை குறைந்துவிடும். இயேசுவை போல அதிகாரம் உள்ளவர்களாய் அற்புதங்களை அடையாளங்கள் செய்தவர்கள் 5 அப்பத்தில் 2 மீனை வைத்து எப்படி கொடுக்க முடியும் என்று அவர்கள் மனதில் இழந்த அவிசுவாசத்தினாலே அவர்களுடைய தேவனிடத்தில் அவர்கள் பெற்ற அதிகாரத்தின் வல்லமை குறைந்து போகிறது. முந்தின அதிகாரத்தில் தேவாதி தேவனாக இயேசு படகிலே நித்திரையாக இருக்கிறார். சுழல் காற்றினால் படகு நீரினால் நிரம்பிய போது சீசர்கள் இயேசுவுடன் நாங்கள் மடிந்து போகிறோமே என்று கதறுகிறார்கள். இயேசு சீசர்களை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி பாருங்க, உங்கள் விசுவாசம் எங்கே அப்படி என்று கேட்கிறார். விசுவாசம் குறைந்து போனால் இயேசுவின் வல்லமை பெற்ற சீசர்களாக இருந்தாலும் அமிழ்ந்து தான் போவார்கள். என் படகில் இயேசு இருக்கிறார், ஒன்று என்னை சேதப்படுத்தாது என்று விசுவாசம் இருந்தால் ஒன்றுமே நடக்காது. ஆகவே நாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தின் வல்லமை கொண்டு நாம் ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் தேவன் நமக்கு அவருடைய அபிஷேகத்தின் வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்து இருக்கிறார். அந்த அபிஷேகத்தின் வல்லமை மரக்காலால் மூடி வைக்கப்பட்ட விளக்கு போல இல்லாமல் தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்காய் யாவருக்கும் ஒளி கொடுக்க வேண்டும். அந்த ஒளியினால் இயேசு அறியாத ஜனங்கள் இயேசுவிடத்தில் சேர வேண்டும். அவரின் வல்லமை அபிஷேகத்தால் எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாலும் அவர்களை போஷிக்க முடியும். பிரியமானவர்களே, தேவன் தந்த அபிஷேகத்தை நம்முடைய அவிசுவாசத்தால் அணைத்து போடாதபடிக்கு எல்லோருக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக ஜீவிக்க வல்லமையின் தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன். அல்லேலூயா.